பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் இப்போ வந்து ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சிருக்காருல, அத்திப்பூத்தா மாதிரி ஒரு அத்திப்பூக்கா கூட்டணி வச்சிருக்காரா? அத்திப்பழம். நாங்க வந்து அவங்க கூட கூட்டணி இல்லைங்க, ஆனா கூட்டணி மாதிரிங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கூட்டணி மாதிரியா? ஆமா, ஏன்னா அந்த வேட்பாளர்கள் பூராமே பாஜகவில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒரு அரசியல் முதிர்ச்சி இருக்கவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு கூட நினைச்சிருக்கலாம். அண்ணன் ஃபேன்ஸ் முதிர்ச்சி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நான் எதுவும் சொல்லலைங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இறங்கியாச்சு, முழுசு நடமுன்னு சொல்லுவாங்கல்ல, முழுசு நடந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்றது இருக்கு. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, புலிவால புடிச்சாச்சு விட்டுறாதரா கடிச்சிரன்ற மாதிரியே இருக்கு. ஆமா, இனி ஒரு அடி பின்னால எடுத்து வைக்க முடியாது, முன்னாடி போறதுக்கு தான் பாதை இருக்கு. ஆமா, சத்யராஜ் அவருடைய மகனுக்கு கூட சீட்டு இருக்குதா பேசிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் வந்து கேட்கும்போது சொன்னாங்க, எனக்கு சீட்டுக்கு ஆளா இல்லைங்க. அரசியல் வரை எல்லாம் இப்படித்தாங்க சொல்லுவாங்க. ஓ, இது ஒரு டெக்னிக். 25 சேர்ல நீங்க பின்னாடி சொல்றீங்களா, டேபிளுக்கு முன்னாடி சொல்றீங்களா? உதயநிதி அவர்கள் உட்கார்ந்துருந்தாரு, இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10, பின்னாடி 10. அவர் வந்து கிட்டத்தட்ட எப்பவுமே பிரச்சார மேடை மாதிரி தான் வந்து எல்லா மேடைகளுமே சூடு பறக்கும், அனல் பறக்கும். அது இப்ப வேலை கையில வேலை. உதயநிதி அவர்கள் கிட்ட இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் சீமானன் எடுத்திருக்காரு. என்ன இன்ஸ்பிரேஷன்? டிஷர்ட் போட ஆரம்பிச்சிட்டாரு, ரெட் கலர் டிஷர்ட். எப்படி வந்து இந்த அதிமுக தலைமை கட்டத்துல முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் வந்து கையை காட்டுவாங்களோ அந்த மாதிரி, அதே மாதிரி தினகரன் ஐயா வந்து நின்று அந்த போட்டோலாம் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. அவருடைய அந்த ஜிகே மணி அவங்கெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டோ வந்துச்சு தெரியுமா? அதாவது யாரெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு கூட்டணியா சேர்ந்து புறக்கணிக்கப்பட்டவர்களின் வலிமையான தோட்டத்துல ஒரு தோப்பா நம்ம வேல்முருகன் அண்ணாச்சியோட அவரோட சேர்ந்து அந்த கூட்டணியா வந்து 2 பேர் களம்புறங்க போறாங்க அப்படின்ற செய்திகள்லாம். எலெக்ஷன் டேட் வரும்போது மன்சூர் அலிகான் வந்து நான் நிக்கலன்றுவாரு. 1 Minute Politics நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இறக்காதீங்க இறக்காதீங்க. ஐயாடி ரொம்ப படிச்சிட்டு இருக்க போல இருக்க. ஏங்க இன்னும் 1 மாசத்துக்கு இப்படியே வைங்க. ஏன் 1 மாசத்துக்கு இப்படி அப்பதான் ஓட்டு போடுவாங்க. எலெக்ஷன் டைம்ன்றதுனால இப்படி வச்சுட்டே இருக்கணும். கொஞ்சம் அப்படி இறங்கினாலும் 10 ஓட்டு செறிஞ்சிரும். இப்ப நம்ம ஒரு பழைய வீடியோ இப்ப ரீசெண்டா ட்ரெண்ட் ஆச்சு. அவர் ஷோ இருக்காரு இல்லையா, மன்னிக்கணும், ஷோ இருந்தார் இல்லையா, அவர் இந்த எலெக்ஷன்ல இருக்கவங்களை வச்சு ஓட்டி ஒரு லேடியை வச்சு ஒரு அம்மா வச்சு இறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடி எனக்கு நினைவு வருது. அது இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பழைய வீடியோவா? பழைய தலைவர்களே இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்களே. எப்படி சொல்றீங்க? பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் இப்போ வந்து ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சிருக்காருல, அத்திப்பூத்தா மாதிரி ஒரு அத்திப்பூக்கா கூட்டணி வச்சிருக்காரா? அத்திப்பழம். ஓ, நீங்க சொன்னதா எனக்கு தெரியுது. அத்தி எங்க அது அதாங்க ஒரு பேருங்க. அது என்ன யார் கட்சியோட தலைவர்? அவர்கள் ஒரு கட்சி புதுசா ஸ்டார்ட் பண்ணாங்களே இப்போ, அந்த கட்சி கூட கூட்டணி வச்சு 2 பேர் வீடியோ போட்டு வைரலா போச்சுல அது. இப்போ அப்படியா? சிறப்பு சிறப்பு. சரி, தாவேகா சார்புல இப்ப வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டு இருக்காங்க, பாத்தீங்களா? வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. அந்த வேட்பாளர்கள் இப்ப எங்க இருந்து வந்தாங்கன்னு தான் பேச்சா போயிட்டு இருக்குது. நாங்க வந்து அவங்க கூட கூட்டணி இல்லைங்க, ஆனா கூட்டணி மாதிரிங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கூட்டணி மாதிரியா? ஆமா, ஏன்னா அந்த வேட்பாளர்கள் பூராமே பாஜகவில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள், அந்த தொகுதியில இருந்து ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் அண்ணனே வந்து இளைஞர்களுக்கு ஒரு யூத் ஃபீல்ட்ல இருக்காரு. ஆமா, ஒரு யூத்தை போட்டா தானே நாளைக்கு வரக்கூடிய யூத் வந்து ஓட்டு போடுவான். இது என்னங்க கொடுமையா இருக்கு? அரசியல் நடத்துறேன்னா ஒரு அரசியல் முதிர்ச்சி இருக்கவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு கூட நினைச்சிருக்கலாம். அண்ணன் ஃபேன்ஸ் முதிர்ச்சி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நான் எதுவும் சொல்லலைங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. வேட்பாளர்கள் அரசியல்ல எப்படி வேணா இருக்கலாம். அவங்க சின்ன அந்த ஏன்னா பாண்டிச்சேரி அப்படிங்கிறது ஒரு 30 தொகுதி, அது போக 3 பேர் நியமன எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 33 பேர். பெரும்பாலும் பாண்டிச்சேரியில வந்து சொல்ல தகுந்த அளவுக்கு இளைஞர்கள் ஒரு 2-3 பேர் தான் பார்க்க முடியும். எல்லாருமே அரசியல் முதிர்ச்சி இருக்கவங்க தான் இருக்க முடியும். சிறப்பான இளைஞர் ஒருத்தர் இருக்காருங்க புதுச்சேரியில. யாரு? புஷி ஆனந்த். அவர் தமிழ்நாட்டுல தொகுதி கொடுக்குறாங்க, ஸ்ரீநகர் தொகுதி கொடுக்கறதா பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப அங்க வந்து அபிஷியலாவே அறிவிச்சிட்டாங்க. பாண்டிச்சேரியில, தமிழ்நாட்டுல வந்து பெரம்பூர்ல விஜய் அவர்கள் நிக்கிறதாகவும், டி நகர்ல புஷி ஆனந்த் அவர்கள் நிக்கிறதாகவும் பேச்சு வந்துட்டு, வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜுனா அவர்கள் நிக்கிறதாகவும் இந்த பேச்சு வந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா கன்ஃபார்மா என்ன அப்படின்னு தெரியல. பெரம்பூர் சைடு சேகர்பாபு இந்த அப்புறமா கொளத்தூர் சைடுல ஸ்டாலின் அவர்கள் வருவாரு. அப்புறம் டி நகர்ல என்னங்க இது முக்கியமா அந்த என்னங்க இது திமுக போற மாதிரி ஒரு வேட்பாளர்களை போடும் போதே மற்ற கட்சிகள்லாம் நடுங்கணும், அந்த மாதிரி வேட்பாளர்களா இறக்கிருக்காங்கன்னு சொல்லி பேச்சு வந்துட்டு இருக்கு. ஓப்பனிங் நல்லா தான் இருக்கு, உள்ள போக முடியுமா? பயங்கரமான ஏரியா வச்சு இறங்கி பார்த்ததா தெரியணும். இறங்கியாச்சு, முழுசு நடமுன்னு சொல்லுவாங்கல்ல, முழுசு நடந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, புலிவால புடிச்சாச்சு விட்டுறாதரா கடிச்சிரன்ற மாதிரியே இருக்கு. ஆமா, இனி ஒரு அடி பின்னால எடுத்து வைக்க முடியாது,
முன்னாடி போறதுக்கு தான் பாதை இருக்கு. இப்ப சென்னை வேட்பாளர்கள்னு வந்து நம்ம பேசிட்டு இருக்கும் போதே நீங்க திமுக இருக்க வேட்பாளர்லாம் சொன்னீங்க. அதுல இந்த வாட்டி இளைஞர்களா வந்து நிறைய பேர் திமுக சார்புல போட்டியிடலாம் அப்படின்னு வந்து கருத்து கணிப்புகள் நிறைய சொல்லுது. அப்ப வந்து பழைய உடன்பிறப்புகள்லாம் போட்டி கிடையாது, புதுசா இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு இது கொடுக்குறாங்க, சீட் கொடுக்குறாங்க. அப்படியா? கண்டிப்பா அதை வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா சமீப காலமா திமுகவுக்கு ஆதரவா ரொம்ப ஆதரவா பேசிட்டு இருக்கக்கூடிய திவ்யா சத்யராஜ், சத்யராஜ் அவருடைய மகளுக்கு கூட சீட்டு இருக்குதா பேசிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் வந்து கேட்கும்போது சொன்னாங்க, எனக்கு சீட்டுக்கு ஆளா இல்லைங்க, ஆனா நான் நிக்கிற ஸ்டாண்ட் வந்து டிஎம்கே கூட நிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அரசியல் பாரு எல்லாம் இப்படித்தாங்க சொல்லுவாங்க. ஓ, இது ஒரு டெக்னிக். பயனான்னா அரசியல்ல வேணும்னு அர்த்தம். அப்படியா? பெண்களுடைய ஸ்லாங் வந்து ரியல் வாழ்க்கையில தான் புரியாதுன்னு அரசியல்லையும் நீங்க சொல்றதை பார்த்தா அப்படிதான் இருக்கு, புரியாதுன்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. சேம் ஃபீலிங். ஏன்னா எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ திமுக அதே போல பழைய தொகுதிகள் வந்து திரும்பி அவங்களுக்கே கிடைக்குமா அப்படின்றதுலயும் சந்தேகமா இருக்குது. ஏன்னா இப்போ சேப்பாக்குல இன்னைக்கு வந்து மேட்ச் நடந்திருக்கு. மேட்ச் இல்லைங்க, கிரிக்கெட் பத்தி மேட்ச் இல்லைங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நின்று ஜெயிச்சாங்க, டெபுட்டி சிஎம் தமிழ்நாடு. அந்த தொகுதியே அவருக்கு கிடைக்குமா, இல்லை திருவாரூர் பக்கம் நம்ம சென்னையை தாண்டி வந்து போறாரா அப்படின்னு தெரியல. முதல்ல அவருக்கு சீட் இருக்கானே தெரியல. இது நான் சொல்ல, அவர் தான் சொன்னார். அரசியல் தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு, எப்படியோ அவருக்கு தான் தம்பி கொடுக்க போறாங்கன்னு. எதுக்கு அப்ப இந்த இன்டர்வியூ சீன்ஸ் நடந்தது? அது வந்து முறைங்க. இப்போ எடுத்தோடனே வந்து ஒரு திருமணம் நடக்கிறதுனா மாப்பிள்ளை ஒரு பொண்ணு பிடிச்சி போச்சுன்னா நேரடியாக போய் திருமணம் செஞ்சிட முடியுமா? அதுக்குன்னு மண்டபம் பார்த்து அதுக்கான பெரியவங்களாம் வந்து பேசி முடிச்சு அந்த மாதிரி முறையெல்லாம் இருக்க மாதிரி அரசியலில் இது, அதுவும் திராவிட கட்சிகளில் திமுகவில் அது ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ரக்சர். வேட்பு மனு தாக்கல் செய்யறதுலேருந்து விருப்ப மனு கொடுக்கறதுலேருந்து அதுக்கப்புறம் வரலன்னா ஒரு சேப்பாக்கத்தில் நிறுத்த மாட்டாங்க, அப்படிதானே? அப்படி நான் சொல்லலை. அவரே என்ன சொன்னார்னா, என்னை வந்து இன்டர்வியூக்கு அதாவது நேர்காணலுக்கு போயிருந்தேன், போய் வந்து எல்லா கேள்விகளும் கேட்டாங்க, கேட்டுட்டு உங்களுக்கு சீட் என்னன்னு யோசிச்சு சொல்றோம், பேசிட்டு சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு அவரே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. நான் ஏதாவது சொல்லுவேன், நீங்க இல்லைன்னு சரி விடுங்க. ஆமா, இன்டர்வியூ நடந்திருக்கு, இன்டர்வியூ நடந்திருக்கு, எக்ஸாம் வச்சிருக்காங்க. ஆமா, ஒரு டவுட், 1-on-1 இன்டர்வியூ தானே, எதுக்கு 25 சேர் போட்டுதாங்க வரிசையா? ஒரு சேர் போடலாமே. 25 சேர்ல நீங்க பின்னாடி சொல்றீங்களா, டேபிளுக்கு முன்னாடி சொல்றீங்களா? உதயநிதி அவர்கள் உட்கார்ந்து இருந்தாரு, இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10, பின்னாடி 10. அதாவது நான் அது எதனால அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு சட்டசபைக்கு போகும்போது கூட ஆள் இருக்க மாதிரியே நினைச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்தே அதுக்கு வந்து ட்ரெயின் பண்றாங்கன்னு வந்து நினைச்சுக்க வேண்டியதான். ஆனா இந்த விஷயத்துல வந்து நம்ம யாரை பாராட்டணும்னா, நாத்தாக்காவை ஒரு வகையில பாராட்டலாம், நாம் தமிழர் கட்சி. ஏன்னா வேட்பாளர்கள் அறிவிப்பு கூட்டம்ன்றத ஆரம்பிச்சு அதை வந்து ஒரு மிகப்பெரிய மாநாட்டுல வந்து எல்லா வேட்பாளர்களையும் 234 தொகுதிக்கும் அறிவிச்சு இந்தந்த வேட்பாளர்களுக்கு இவங்கன்னு சொல்லி அதை வந்து ஒரு ட்ரெண்டாவே செட் பண்ணி. இப்ப இதுல எனக்கு ஒரு கேள்வி, சொல்லுங்க, அதுல எத்தனை % விவசாயிக்கு கொடுத்துருக்காரு சீட்டு? இப்ப நம்ம இதை கேட்க போனோம்னா எல்லாருமே ஒரு காலத்துல விவசாய குடும்பம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏங்க நீங்க யோசிக்கிறீங்க? ஆள் நல்ல ஆளா கெட்ட ஆளா அப்படி யோசிப்பீங்களா? இதுல விவசாயி யாரு? இப்ப எல்லாரும் ஒரு காலத்துல விவசாய குடும்பம் தான், இன்னைக்கு நீங்க டைரக்டா வந்து சினிமால பேச வந்துட்டீங்களா, டிவில பேச வந்துட்டீங்களான்னு கேட்பாங்க. அதெல்லாம் விட ஒரு இது செஞ்சிருக்காங்க. அதுவும் இப்போ திருத்தணியில போய் அந்த முருகனை வேண்டிட்டு அங்க அந்த வேலோட அப்படியே எடுத்துட்டு அங்க இருந்து அண்ணன் வந்து பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட எப்பவுமே பிரச்சார மேடை மாதிரி தான் வந்து எல்லா மேடைகளுமே சூடு பறக்கும், அனல் பறக்கும். அது இப்ப வேலை கையில வேலை. உதயநிதி அவர்கள்கிட்ட இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் சீமானன் எடுத்திருக்காரு. என்ன இன்ஸ்பிரேஷன்? டி ஷர்ட் போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ரெட் கலர் டி ஷர்ட். அடடா, பிளாக் கலர் சட்டை தானே? ஆமா, டி ஷர்ட் பிளாக் கலர் சட்டை போடுவாரு. அப்புறம் சைனீஸ் காலர் வச்சு ஃபுல் ஹேண்ட் போட்டு மாநாட்டுல பேசிட்டு இருப்பாரு. ஆனா கரெக்டா அது நிறைய மாநாடு நீங்க பாத்துருக்கலாம், மழை பெஞ்சு மாநாடு வந்து ஹிட் ஆறது வந்து அவருக்குன்னே வந்து செட் பண்ண மாதிரியே பேசுறதெல்லாம் அவருக்கு மட்டும் வந்து கரெக்டா சூட்டா இருக்கும். பரவாயில்ல, அந்த விஷயத்துல சூரியனை போட்டுல சூர்யா மழையில் நனைஞ்சு டைலாக் பேசுவார்ல, பாத்துருக்கீங்களா? ஒரு வீட்டுல அவங்க அப்பா கூட பேசுவாரு. ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் அண்ணன் பேசுறதுதான் வைரல். அந்த மழையும் பொருட்படுத்தாமல் அண்ணன் அவர்கள் பேசினாருன்னு போட வேணாம். எனக்கு கூட வந்து அந்த சூரரை போட்டு படத்துல தோணுச்சு, ஏன் இவங்க 2 பேர் பேசுறது உள்ள போய் பேச வேண்டியதானே, மழையில நினைஞ்சிட்டே ஏன் பேசுறீங்கன்னு. அது அண்ணனுக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் வந்து அந்த உணர்வோட பேசினார், அந்த அரசியல் உணர்வோட. இப்ப நாத்தாக்கா ரெடி, அவர் நாத்தாக்கா ரெடி, தாவேக்கா ரெடி, நாத்தாக்கா ரெடி. அடுத்தது இல்ல, நீங்க இந்த போற போக்குல தாவேக்கா ரெடின்னு சொல்லி இவங்களையும் சேர்த்துட்டு போயிட்டீங்க. தாவேக்கா ரெடியா இல்லையா அப்படின்றது நமக்கு மட்டும் இல்ல, பெரும்பாலான பேர் குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா வேட்பாளர்களுக்கான பஞ்சம் வந்து தாவேக்கால இருந்துகிட்டே இருக்குது. அது வந்து உண்மையாதான் நம்ம சொல்லணும். பஞ்சம் இருக்கும், இப்ப பஞ்சம் வந்து ஏன் பஞ்சம் அப்படின்னா,
இப்போ வந்து நிறைய பேர் இளைஞர்கள் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு தொகுதிக்கும் முக்கியமான நபர்கள் அல்லது முகம் தெரியும் நபர்கள் வச்சாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற விஷயம் தாவேக்கால யாரு அப்படின்ற பெரிய கேள்விக்குறி இருக்கு. இது வந்து எப்படி மாறலாம் நான் கணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து இவங்க ஒரு 4 வேட்பாளர்கள் பாண்டிச்சேரியில் அறிவிச்ச மாதிரி முக்கியமான கட்சிகள் இருக்கு இல்லையா, நம்ம திமுக அதிமுக இந்த கட்சிகள்லாம் வேட்பாளர்கள் அறிவிப்பாங்க. சில பேர் விருப்ப மனு தாக்கல் செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு யாருக்காவது திமுக அதிமுகல இந்த பிஜேபிலாம் சீட்டு கிடைக்கலன்னா அவங்க அங்கிருந்து விலகி வந்து தாவேக்கால சேர்ந்த உடனே சீட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கூட இந்த நிலவரம் மாறலாம். கள்ள நிலவரம் டிராவிடியன் பாலிடிக்ஸ் எல்லா ஸ்டேட்லயும் நடக்கிற பாலிடிக்ஸ் மாதிரி தானே இதுவும் இருக்கு. அதே தான் இப்பவும் நடக்க போகுது. புது கட்சிலாம் இல்ல, இவங்க ஓல்டு மாடல் தான். அதாவது இது வந்து புது கட்சி அப்படின்ற ஓல்டு மாடல் டிராவிடியன் மாடல் இப்படி சொல்றது. அவங்களே என்ன சொல்றாங்க, நாங்க வந்து தமிழ் தேசியம் ஒரு பக்கம், நான் திராவிடம் ஒரு பக்கம், ரெண்டு சேர்ந்ததுதான் வந்து 2 கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால வந்து புதுசா கிரியேட் பண்றதுக்கு அரசியல் சட்டம் எழுதுறதுக்குலாம் அம்பேத்கர் மறுபடி வந்து ஆமா. அதனால வந்து இதுதான் வந்து நம்ம நடைமுறை. அவங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்றாங்க. பார்ட்டிக்கு அட்டாக் பண்றதுக்கான பாயிண்ட் இவங்களை எடுத்து கொடுத்த மாதிரி இல்ல. எங்கங்க புதுசு ஆல்ரெடி பிஜேபியில இருந்தவங்க அதிமுக இருந்தவங்க அங்க இருக்காங்க அப்படி சொல்லிடுவாங்கல்ல. இதை நான் எப்படி பாக்குறேன்னா, இது எப்பவுமே மக்கள் மத்தியில பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறத விட நெகட்டிவான விஷயங்கள் பேசும்போது உங்களுடைய பேர் வந்து பிரபலப்படும். அப்போ இது மாதிரியான விஷயங்கள் வந்து உங்க கட்சியில மட்டும் இப்படியா, அதாவது தாவேகா கட்சியை ஒரு பொருட்டாவே மதிக்காத இடத்துல இருந்து அவங்களுடைய பேச்சை தொடர்ந்து வச்சுட்டு தவிர்க்க முடியாத இடத்துக்கு வர்ற இடத்துக்கு கூட அவங்க அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அரசியல். ஏன்னா பெரிய பெரிய அரசியல் வல்லுநர்கள் எலெக்ஷன்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இப்போ வந்து அங்க தாவேக்கால இருக்கதா வந்து நம்ம கேள்விப்படுறோம். அந்த அதாவது நேரா வராம நெகட்டிவா வரணும்ன்றீங்க. ஏங்க நானும் இப்பவும் அப்படி சொல்லல. இல்ல இமேஜ்ல அதாவது நான் வந்து இப்படி நினைக்கிறேன், மற்றவங்க அப்பதான் பேசு பொருளா வருது அப்படின்னு. மேபி உங்க முதிர்ச்சியான வேட்பாளர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். நீங்க வந்து இந்த பாஜக வேட்பாளர்கள் எல்லாருமே பாஜக எம்எல்ஏவா இருக்கவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க அப்படின்றதால சொல்ல கூட இருக்கலாம். இதுல எனக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. என்ன கேள்வி? ஆஸ் யூஷுவல் பாலிடிக்ஸ் பண்ற மாதிரி தான் இப்ப டிவிக்கேவும் பண்றாங்க. ஆமா. அப்ப ஆஸ் யூஷுவல் அந்த வெள்ளி குடம், வெள்ளி கொலுசு, பிளாஸ்டிக் குடம், ஆமா இது வந்து பேசு பொருளாவே மாறிச்சு. ஏன் அப்படின்னா மகளிர் தின விழாவுல விஜய் அவர்கள் பேசும்போது ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து 10,000 ரூபாய் சீரு 10,000 அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தாங்க, நீங்க வந்து இலவசமா கொடுக்குறீங்க, ஸ்கீம்ஸ் அதாவது திட்டங்களை சொல்லி வந்து எல்லாரும் ஏமாத்துறீங்க இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் வந்து நம்மால் நெட்டிசனுங்கெல்லாம் கேட்டாங்க, இப்போ இந்த 10,000 ரூபாய் என்னப்பா மொய் பணமா, இதுவும் வந்து இலவசத்துல வர்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாங்க வந்து நீங்க செய்யறதெல்லாம் தப்பு, நீங்க செஞ்சதான் தப்பு, நாங்க செய்யும்போது கரெக்டா செய்வோம் அப்படின்ற தாய்மாமன் பெண்களுக்கு வந்து சீரு, ஆமா பசங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு போராவது கொடுக்கலாம்னு சொல்ல வந்தேன். அது வந்து தண்ணி பந்தல்ல வெயில் காலத்துல கொடுப்பாங்க, நீங்க அங்க போய் குடிச்சுங்க. இதெல்லாம் தாண்டி ஏடிஎம்கேல ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய எதிர்கட்சியா வளம் வந்தவங்க அவங்க கடைசியா பேசுறீங்க பாத்தீங்களா? கடைசியா இது ஏங்க இது வந்து எலெக்ஷன். இப்ப நீங்க ஒரு மாநாட்டுல பேசுறீங்க, கடைசியா யாரு பேசுவாங்க? கடைசியா யார் பேசுவாங்க? தலைவர் பேசுவாங்க. அதாவது ஹைலி பொலிட்டிக்கல் பவர் மேனேஜர் பேசுவாரு, சேர் எல்லாம் உடைச்சிடாதீங்க தம்பி மாப்பா ஓரமா. இது அன்அபிஷியலா நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா வந்து நான் அதுக்காக சொல்லல. அதிமுகவோட கூட்டணி வந்து எங்க பேசப்பட்டது? டெல்லியில பேசப்பட்டது. இப்படிதான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அமித்ஷா காலையே போய் படுத்துட்டாரு அப்படிலாம் வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனா இப்போ அதிமுக அலுவலகத்திலே வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கான கையெழுத்திடுறது வந்து அதிமுக அலுவலகத்துல நடந்துச்சு. எல்லா கூட்டணி தலைவர்களும் அங்க வந்தாங்க. அதை கவனிச்சிங்களா? பார்த்தேன். அதுல வந்து ஒரு போஸ்ட் கூட வந்து பிரபலமா போச்சு. எப்படி வந்து இந்த அதிமுக தலைமை கட்டடத்துல முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் வந்து கையை காட்டுவாங்களோ அந்த மாதிரி, அதே மாதிரி தினகரன் ஐயா வந்து நின்று அந்த போட்டோலாம் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. அதே போல எல்லா கூட்டணி தலைவர்களும் அதிமுக அலுவலகத்துக்கு வந்து அந்த கையெழுத்து போட்டாங்க அப்படின்றது ஒரு அரசியல் அதிசயமாவே பார்க்கப்படுச்சு. ஏன்னா மொத்தமாவே டெல்லி கிட்ட வந்து நீங்க கட்சி அட வச்சுட்டீங்க அப்படின்னு பேசப்பட்ட இடத்துல இதை ஒரு நீங்க அதிசயம்ன்றீங்க. ஆனா ஒரு ட்ராஜடி பாத்தீங்களா? என்ன ட்ராஜடி? எடப்பாடி அண்ணனை கூட்டிட்டு வந்தது தினகரன் அண்ணன் தான் பேசிக்கிறாங்க. சரி, ஆக்சுவலா அவர் தான் மேல இருந்து அபிஷியலா காட்ட வேண்டியதான். யாரு? தினகரன் அண்ணனு. சரி, இப்ப கூட்டணிக்கு வந்து நின்னு காட்டுற மாதிரி ஒரு எல்லாம் காலச்சூழல் காலம் அப்படி அரசியல் சூழல். சசிகலா அவர்கள் அவங்களும் வந்து சேருவாங்களா இல்லைன்னா அவங்க நான் இல்லப்பா நான் சேரலாம் இல்ல, தனியா கட்சி ஆரம்பிச்சாவது நான் வந்து எலெக்ஷன்ல நின்று தனியா தான் நிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. தனியா தான் நிக்கணும். தனியா இல்லைங்க, கட்சி ஆரம்பிச்சா தனியா நிக்கணும்னு. ஆமா, இப்ப நின்றுருக்காங்க. அவங்க கட்சியிலையும் வந்து இப்ப விருப்ப மனு வந்து வாங்கிட்டு இருக்கதா கேள்விப்பட்டோம். இதுல ஒரு திருப்பு முனைகள் என்ன? எத்தனை பேர் இருக்காங்க அந்த கட்சியில? நிறைய பேர் இருக்காங்க. கூட்டம்லாம் நீங்க பாத்தீங்களா பார்க்கலையா?
அந்த கொடியெல்லாம் பாத்தீங்க, இந்த பக்கம் எம்ஜிஆர், இந்த பக்கம் அம்மா. ஏங்க அவங்கள வேடிக்கை பார்க்க வந்தவங்க ஊர் மக்களுங்க, அவங்க யாரோ வந்திருக்காங்க பெரியவங்க பார்க்க வந்தாங்க அங்க கூட்டத்துல. அதாவது கட்சியில அபிஷியலா என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நம்ம பேசணும். உண்மை நிலவரத்தை, கள நிலவரத்தை நம்ம உள்ள போய் பார்த்த மாதிரி. ஊருக்கு வந்தாங்க ஒரு வாட்டி. அப்படியா? அதனால பாதி எங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க பார்த்து. ஓ, எல்லாம் சொந்தக்காரங்க. அப்ப கட்சியெல்லாம் பழகுறது இல்ல, சொந்தமா தான் பழகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. பாமக எப்படி அன்புமணி என்ன ஒரு பக்கம் என்டிஏ பக்கம் போயிட்டாப்ல. ஆமா, ராமதாஸ் அவர்கள் வந்து இங்க அத்திபுத்த மாதிரி. ராமதாஸ் அவர்கள் இங்க அவருடைய அந்த ஜி.கே. மணி அவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி ஒரு போட்டோ வந்துச்சு தெரியுமா? தைலாபுரம் தோட்டத்துல இந்த கூட்டணி பேச்சு, அதாவது ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும், அதாவது யாரெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அவங்க எல்லாம் ஒரு கூட்டணியா சேர்ந்து புறக்கணிக்கப்பட்டவர்களின் வலிமையான தோட்டத்துல ஒரு தோப்பா, தனிமரம் தோப்பா வச்சிருக்காங்க பெருசா. ஆமா, விருந்துல பாத்தீங்கன்னா ஒரு 12-13 ஐட்டம் இருந்துச்சு இலையில. நான் எண்ணி பார்த்தேன் அந்த போட்டோ ஒவ்வொன்றையும். அதனால அதுவும் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு ஜட்ஜு வந்து அருமையா ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தா தெரியுமா? கேஸ் வந்து போயிட்டு இருக்குது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மாம்பழ சின்னத்துக்கு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஜட்ஜு என்ன சொல்றாரு, அப்பாவும் பையனும் மாம்பழத்துக்காக போற சண்டையில மாம்பழத்தை ஜூஸ் ஆக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. உண்மைதான். ஆக்சுவலா ஜட்ஜு சொன்னது வந்து உணர்ந்துதான் சொல்லியிருக்காரு. பாமக அப்படிங்கிற அந்த கட்சி வந்து ஒரு கட்டமைப்போட இருக்கக்கூடிய கட்சி தான், நிறைய தொண்டர்கள் வச்சிருக்கக்கூடிய கட்சி தான். ஆனா இன்னைக்கு இந்த அப்பா பையன் சண்டை, இந்த குடும்ப சண்டையின் காரணமா ஒரு கட்சியே சிதைஞ்சு போற அளவுக்கு வந்து முடியுமா? ஆனா அந்த விதத்துல வந்து கட்டுக்கோப்போட திமுக இருக்குன்னு வந்து நம்ம தாராளமா சொல்லலாம். எத்தனை பேர் வந்தாலும் நாங்களே ஏத்துக்கிறாங்க, அவர் பையன் வந்தானுங்க, குடும்ப அரசியல் சொன்னானுங்க, நாங்களே அவர் வந்தா தாங்க கட்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களே அரசியல் டாக்டிக்ஸ். இந்த பிரச்சனை இருக்கும்போது நம்ம கூட வந்தா கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்குமே, வின்னிங் தான் அவங்க யோசிப்பாங்க எப்பவுமே. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா பவர்ல அதிகாரத்துல இருக்கும் போதுதான் வந்து நினைச்சதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த திமுக அந்த கட்டமைப்புல யாருமே வந்து அசைச்சுக்க முடியாத ஒரு விஷயம். திமுக கூட்டணியில இருந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு கட்சி நடத்தி திமுக கூட்டணி வச்சு இப்ப பார்த்தா வெளியே வந்திருக்காங்க. யார் அது? அவங்கதாங்க தாவேகா. தாவேகா எப்பங்க திமுக தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஓ, நம்ம வேல்முருகன் அவரை சொல்றீங்க? ஆமா ஆமா. அவர் வந்து இப்போ சமீபத்துல கொடுத்த பேட்டி வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அரசியல் படத்துல ரொம்ப பேசப்பட்டுச்சு. என்னன்னா வந்து எத்தனை அமைச்சர்கள் என்னென்ன ஊழல்கள் செஞ்சாங்கன்னு நான் வந்து வெளியிடட்டுமா, அவங்க சொன்ன தப்பெல்லாம் வந்து நான் வந்து கண்டிச்சு அனுப்பிச்சிருக்கேன், நீங்க பாத்தீங்களா பாக்கலையா அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா பேசினாங்க. வெளியே வந்த உடனே கட்சி ஆபீஸ்ல 3 பேர் பட்டாசு உடைச்சாங்க பாத்தீங்களா? அட்லீஸ்ட் ஒரு 30 பேர் இருந்தா தான் பார்க்க கொஞ்சம் பார்வையா இருக்கும், இவ்வளவு பேர் இருக்காங்களே. அதாவது வேல்முருகன் அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். அதே போல அரசியல் கட்சியை வந்து உண்மைக்குமே அவரெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டப்போ வந்து அதை நடத்தி ஒரு எம்எல்ஏவாகி திமுக கூட்டணியோட நிறைய பேரோட பேசுற விஷயம்னா, அவர் திமுக கூட்டணியோட கொஞ்சம் அனுசரிச்சு இருந்திருக்கலாம் அரசியலுடைய பின்புலத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவருடைய கட்சியில தமிழ்நாடு முழுக்க வந்து வேட்பாளர்கள் தேடுறதா வந்து கேள்விப்பட்டு சமூக வலைதளங்கள்லாம் கூட வருது. ஆனா அண்ணனுக்கு பாருங்க அப்படி நடக்குது. திமுக கூட்டணிக்குள்ள இருக்கும் போதே அவருக்கு ஒரு டால்கேட் போட்டு மூட்டாங்க. டோல்கேட்டை உடைக்கிறதுல தாங்க அண்ணன் ஃபேமஸ். கரெக்ட். அந்த உடைச்சு வெளியே வரணும்ல. ஆமா, உண்மைக்கு எந்த கட்சியில சேருவாரு? ஒருவேளை அந்த கட்சியில சேர மாட்டாரு, இந்த கட்சியில சேருவாரு. இப்படி சொல்லலாமா? எப்படி? ஒருவேளை அவரு இங்க வருவாரோ, இவரு அங்க போவாரோ, இங்க இவர் வருவாரோ, இவர் அங்க போவாரோ. ஒரு காலத்துல இந்த காட்சி ரொம்ப சீரியஸா பேசப்பட்டது. ஆனா இதுல பாருங்க, இது சுவாரஸ்யமா நடந்துட்டு இருக்கும் போதே மன்சூர் அலிகான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில இருந்து தனியா வந்து ஒரு கட்சி துவங்கி அவர் தனி வேட்பாளரா இருந்து ஒரு பிரபலமான போட்டி எல்லாம் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு ஆதாரம் எடுத்து அவர் வந்து இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி நம்ம வேல்முருகன் அண்ணாச்சியோட அவரோட சேர்ந்து அந்த கூட்டணியா வந்து 2 பேரும் களமிறங்க போறாங்க அப்படின்ற செய்திகள்லாம். எலெக்ஷன் டேட் வரும்போது மன்சூர் அலிகான் வந்து நான் நிக்கலன்றுவாரு. வருஷம் அதான் பண்றாரு. அச்சோ, இப்படி பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அது இவருக்கு பாதிப்பு. எப்படி இவர்கிட்ட இருக்க வந்து இது எத்தனை லட்சம் ஓட்டு வந்து குறைய போதா? ஏங்க, அதாவது நட்பு ரீதியா சந்திச்சு ஒரு சோஷியல் மீடியால கண்டென்ட் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆவாருங்க அவரு. நல்லா வெயிட்டா பேசுவாருங்க. அப்படி சொன்னாங்க. இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன்லாம் கூட ஓகேங்க. இந்த எலெக்ஷன் உண்மைக்குமே வந்து 2 முனை போட்டியா 3 முனை போட்டியா, எந்த முனை பக்கம் எந்த கட்சிகள் போகுதுன்னே தெரியாத அளவுக்கு பயங்கர குழப்பமா இருக்குது. உண்மைக்குமே நம்ம போலவே நிறைய பேருக்கு அது வந்து சர்ப்ரைஸான ட்விஸ்டா வந்துட்டு இருக்கு. அடங்கப்பா, அவங்க ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்குன்ற மாதிரி தான் இந்த எலெக்ஷன் இருக்குது. பார்ப்போம், பொறுத்து இருந்து இந்த எலெக்ஷன் எப்படி நடக்க போகுது. ஆனா ஓவராலா இந்த ரிசல்ட் தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் கணிச்சிட்டு இருக்காங்க. அந்த ரிசல்ட் வரப்போதா இல்ல அது வந்து மாறுபட போதா, எந்தெந்த முடிவுகள் யாருக்கு பாதகம் சாதகமா வந்து அமைய இடத்துல யார் இருப்பா, யார் வெற்றிக்கனியை பறிப்பான்னு பார்ப்போம். இந்த அரசியல் பேசுவோம் நிகழ்ச்சியில தொடர்ந்து அதை பத்தி பேசுவோம்.